தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் தான் போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனத்தில் போனால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனத்தில் நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகிற இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு புதிய வருடத்தின் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது வழக்கமாய் பலரும் நினைக்கிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த புதிய வருஷத்துலாவது என்னுடைய வாழ்க்கை இல்லை ஏதாவது புதுமையான காரியங்கள் நடக்குமா, நல்ல காரியங்கள் நடக்குமா என்றெல்லாம் பல எதிர்பார்ப்புகள் உண்டு. அப்படியே எதிர்பார்ப்புகளை உருவாக்குவதும் உண்டு. இங்கே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் புதிய மனிதர்களாக மாறுங்கள். ஹல்லேலூயா. வருஷம் பழசா புதுசா, மாதம் புதுசா எல்லாம் என்கிறதல்ல பிரச்சனை. நீங்கள் புதிதான மனிதர்களாய் மாறினீர்களா என்பதுதான் பிரச்சனை. அப்போ பழைய மனுஷன் பல மோசம் போகிற பொய்யான நம்பிக்கைகள் பல காரியங்கள்னாலே அவன் கெட்டு போய் கொண்டிருக்கிறான். அந்த பழைய சிந்தனை உள்ள மனுஷனை விட்டுவிட்டு புதிய மனுஷனாய் மாற வேண்டும். அதற்கு புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த ஆவி பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஆவி எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி மனசு மாம்சம் விரும்பினபடி நடக்கிற ஆவி தான் பழைய ஆவி. அப்படி நடக்க செய்கிற ஆவி. அந்த ஆவிக்கு பதிலாய் பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்த்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மறு ஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் புதிது ஆக்கப்பட வேண்டும். அது என்ன சாயல்னா, தேவ சாயல். நம்மை சிருஷ்டித்த பரலோக தேவனுடைய சாயலுக்கு ஏற்றபடி நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது அங்கே புரிந்து கொள்ளுகிற காரியம். இந்த தேவ சாயல்னா, முதலாவது நம்முடைய தேவன் யார்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன், அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று பவுல் சொல்லுகிறதை படிக்கிறோம். அவர் நித்தியமான தேவன். நாம் சேவிக்கிற நம்புகிற தேவன் முடிவற்ற நித்தியமான ஜீவனாகிய தேவன். அந்த தேவனுக்கேற்ற ஞானம் அல்லது அந்த தேவனுக்கேற்ற சாயல் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படின்னு சொன்னால், தேவன் நம் நித்தியமானவர் என்று சொன்னால், நாம் தெய்வ பிள்ளைகளாக இருந்தால் நமக்கும் நித்தியமான சிந்தனை உள்ள ஒரு சாயல், நித்திய தன்மை உள்ள ஒரு சாயல் உருவாகணும். சரிதானே? அவருடைய சாயல் தேவ சாயல் என்று தான் நம்ம வசனத்தை பார்க்குறோம். அந்த தேவ சாயலின் ஒரு தன்மை அது நித்தியமானது. அந்த நித்திய தன்மை நமக்குள்ளே வரணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாமை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அழிப்பார் என வாசிக்கிறோம். அழிவுக்குரியவளை தேடுகிறவர்கள், அழியாமை தேடுகிறவர்கள் 2 விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள காண்கின்ற யாவும் அநித்தியமானவைகள், அழிவுக்குரியவைகள் என்று நமக்கு தெரியும், வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த அழிவுக்குரிய உலகத்துக்குரிய தேடுகிறவர்கள் நித்திய அழியாமை அடைய முடியாது. அழியாமையை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். நம்மை படைத்த தேவனுக்கு ஒப்பான அழியாமை நித்தியத்தை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாம உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர்னு வாசிக்கிறோம். அப்போ சாவாம உள்ள தேவனுடைய சாயல், சாவாமை உள்ள தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வர வேண்டும். நாமும் சாவாமை அணிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ அந்த சாயல் தன்மை நம்முடைய மனசில் உண்டாக வேண்டும். தானியேல் 12:3 ஞானவான்களோ என்றால் ஆகாய மண்டலத்து ஒளியை போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்னென்னமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அங்கே ஞானவான்கள்னா யார், அல்லது தேவ ஞானம் அடைந்தவர்கள் யாருன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ஞானம் அடைகிறவர்கள். நீங்கள் கொலோசியர் 3:10 அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை என்னது? நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு. அப்போ நம்மை சிருஷ்டித்த தேவ சாயல், அவருடைய ஞானத்தின் சாயல் நமக்குள்ளே வரணும். அந்த ஞானம் என்னன்னு சொன்னால் அதுதான் தானியேல் 12:3 படித்தோம். அவர்கள் தான் ஞானவான்கள். அவர்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல பிரகாசிப்பார்கள், சதா காலமும் நட்சத்திரங்களை போல மின்னுவார்கள். அப்படிப்பட்ட ஞானம் சரிதானே? நித்திய தன்மையை கொடுக்குற ஞானம், நித்திய மகிமையை கொடுக்குற ஞானம், அது தேவனை அறிகிற அறிவு, தேவ ஞானம். அல்லேலூயா. அந்த உணர்வு நம்முடைய சிந்தையில் ஏற்பட வேண்டும். அந்த புதிய மனுஷன் தேவ சாயலுக்கு ஏற்ற மனுஷனுடைய தன்மையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஓரளவுக்கு வசனம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக தான் தெரியும். ஆமாம், பழக்கம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ஆழம்தான். அப்போ முதலாவது தேவ சாயல் என்று சொன்னால் நித்தியம், அழியாமை, மகிமை என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த சாயல் நமக்குள்ளே உருவாக வேண்டாம் இல்லையா? பழைய மனுஷன் மண்ணானவன், மண்ணுக்குரியவன். அதுக்கு பதிலாக மகிமையின் சாயல். லூக்கா 20:36 ஆண்டவர் சொல்வார், மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அப்போ தேவ தூதர்களை போன்ற ஒரு சாயல், ஒரு தன்மை, சாவாமை உள்ள நிலையை நாம் அடையும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை. அதனால தான் யோவான் 10:27-28 நாடி என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 3:16 யோவான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை இயேசு நமக்கு தந்த வாக்குத்தத்தம். வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் அநித்தியமான காரியங்களை, அழிவுக்குரிய காரியங்களை வாக்குத்தத்தம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தானே அர்த்தம் ஆகணும். அங்கே இருக்க வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாசிதான் நேரம் போயிடும். சரி, அப்போ நித்திய ஜீவ வாக்குத்தத்தம் இயேசுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய சாயல். அந்த சாயலுக்கு ஏற்ற தன்மை நமக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அல்லேலூயா. அது 1 கொரிந்தியர் 15:19-20 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். உலகத்தில் உள்ள பிரச்சனை தீர்றதுக்கும், பேய் போகிறதுக்கும், ஆமாம், வேறு காரியம் சரியாவதுக்கும் மட்டும் இயேசுவை பின்பற்றினா அது பரிதாபமாய் முடிந்துவிடும். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். அவன் தன் வரிசையில் உயிர் தள்ள வேண்டும் என்கிற தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 1 கொரிந்தியர் 15:48-49 வந்து எழுன்னு சொன்னால், வானத்துக்குரியவர் மண்ணானவன் எப்படிப்பட்டானோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. வானத்துக்குரியவர் யார்? இயேசு, வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ மண்ணானவர்கள் மண்ணுக்குரியவர்களையே சிந்திக்கிறார்கள். வானத்துக்குரியவர்கள், வானவராலே அழைக்கப்பட்டவர்கள் அந்த வானத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தேவ திட்டம், தேவ அழைப்பு. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் வாழும்போதே முதலாவது இந்த தேவ சாயல் நமக்குள்ளே வரணும்னு தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சித்தமரம் நடக்க காரியம் இல்லை. இப்போதே அந்த நித்திய சாயல், தேவ சாயல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி சிந்தியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று மனம் பகுத்தறிகிறதுனாலே மனம் புதிதாக மர ரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனசு, உள்ளான மனுஷன், ஆத்மா, அதில் ஒரு மாற்றம், ஒரு சிந்தை மாற்றம் அல்லது இந்த சிந்தைகள் வர வேண்டியது அவசியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை ரொம்ப
மனசில் வைக்கணும். என்ன சிந்தையோடு என்ன உணர்வோடு நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். ஏதோ சிந்தையில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் வந்தால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். சரிதானே? இதுதான் இங்கே இருக்கிறதெல்லாம் அநித்தியமானவைகள், பூமியில் இருக்கிறவர்கள். மண்ணானவைகள் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த சிந்தையும் இந்த தன்மை உங்களிடத்தில் வந்திருக்குதா? வருஷந்தோறும் புதிய வருஷம் ஆராதனையெல்லாம் நடத்துறதுனால எந்த நன்மையும் வராது. நீங்கள் பழைய ஆள் தானே இன்னும், அல்ல இல்லையே? எத்தனையோ வருஷம் புது ஆராதனையா புது நீங்கள் எடுக்கிற இடம்னு தெரியாது. வாக்கு தத்தங்கள்லாம் நீங்கள் அச்சடித்து போட்டு எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் மாற இல்லையே இன்னும். உங்கள் மனசில் இப்படிப்பட்ட மாற்றம் வந்ததா? சில மாற்றங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட வேண்டும், அல்ல இல்லையா? நித்திய ஜீவனை குறித்த ஒரு சிந்தை உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறதா? எந்த அளவு வந்திருக்கிறது, எந்த லெவல் வந்திருக்கிறது என்கிறத நீங்கள் பார்க்கணும். எபேசியர் 2:7 கிறிஸ்துவுடனே நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார், இப்போது இருக்கிறோம். மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே மனசு இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து உங்கள் மனசு அங்கே வையுங்கள். சரிதானே? வச்சுலாம் இருக்குதா? நித்திய ஜீவ சிந்தை ஒன்றா, அதை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். சரி, அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ப தான் நன்மை உண்டாகும். அது ஏன்னா இங்கே ரோமர் 8:5-8 வரை படித்தா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம்னு வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்குறோம். 8:5 படித்தா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம். எப்படினால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ ரெண்டாவது ஒரு விஷயம், முதலாவது பரலோக சிந்தை, அழியாமை குறித்த சிந்தை. ரெண்டாவது ஆத்மாவை குறித்த சிந்தை. இங்கே 2 சிந்தை சொல்லியிருக்கு, ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தைன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆவியின் சிந்தை, அது சில இடத்துல அந்த ஆவி ஆத்மா என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டிய விஷயத்தையும் ஆவி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிற விஷயத்தையும் ஆவி என்று மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறார்கள். இங்கே மாம்ச சிந்தை ஆத்மாவுக்குரிய சிந்தை. இது இப்படி தான் நீங்கள் புரியணும். ஆத்மாவுக்குரிய சிந்தை, உள்ளான மனுஷனுக்குரிய சிந்தை, வெறும் எலும்பு சதைமான இந்த பரம்பான வாழ்க்கைக்குரிய சிந்தை அல்ல. அப்போ ஆத்மாவுக்குரிய சிந்தையில் நாம் போகும்போது தான் இந்த மேலான எண்ணங்கள் நமக்கு வரும். இந்த பூமிக்குரிய சரீர பிரகாரமான வாழ்வுக்குரிய சிந்தையில் நீங்கள் போனால் அது ஆத்மாவுக்கு எதிராக பல காரியங்களை கொண்டு போவோம். அது பரலோக தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா பரலோக தேவன் நித்தியமானவர் இல்லையா? மாம்சமும் எலும்பும் சதையும் இந்த மாம்ச வாழ்வு அநித்தியமானது. இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. அப்போ அநித்தியமான மாம்சத்துக்குரிய காரிய சிந்தையிலே நீங்கள் வளரும்போது நித்தியமான தேவனுக்கு எதிரான ஒரு நிலையிலே செல்வீர்கள். சரிதானே? புரிதல் சரிதானே? அப்படி தான் நீங்கள் புரிஞ்சாகணும். இது சபை, கிறிஸ்துவின் சபையினுடைய அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இயேசுநாதர் அதை தருவார், இதை தருவார், பிறகு கடைசியில் மலர் விளையம் தருவார்னு சொல்லுற மாதிரி விவகாரம் இல்லை. அப்போ ஆத்மாவுக்குரிய சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குதா, இல்லை மாம்ச சிந்தையில் தான் போறீங்களாங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மாம்ச சிந்தையில் நீங்கள் வளருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது அழிவு. மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுக்குரியது அழியாமை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு அது 1 கொரிந்தியர் 15 நம்ம 49 50 அந்த வசனங்களில் நாம் படிக்கிறோம். அப்போ இந்த அழிவுக்குரிய காரியங்களை நீங்கள் மேம்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் அது நடக்காது. உங்களுக்கு சோர்வு வரும், தோல்வி தான் உங்களுக்கு மிஞ்சும். அதனால தான் எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும்னு எழுதியிருக்கு. உள்ளான மனுஷன்னா மனம்னா ஆத்மாவில் நீங்கள் பலப்படணும்னு சொல்லியிருக்கே தவிர சரீரத்தில் பலப்படுத சொல்லலை. ஏன்னா அது ஒரு அளவு தான், அதுக்கு மேலே பலப்பட முடியாது. அதனால தான் 2 கொரிந்தியர் 3:16 ஆனபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு வர்றேன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு பவுல் சொல்லுகிறார். அவ்வளவுதான். பவுல் அப்போஸ்தலனுக்கு சரி அழிஞ்சா அப்படின்னா நீங்கள் நானே எப்படி 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்திலே மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமை புல்லின் போல இருக்கிறது, புல் வளர்ந்தது போகுது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது? மாம்சத்தில் பலப்பட வந்தியலா, எலும்பு சதையில் பலப்பட வந்தியலா, இல்லை உள்ளான மனுஷனில் பலப்பட வந்தியலா, ஆத்மாவில் பலப்பட வந்தியலா?
மனசில் பலப்பட வந்தியலா? எதுக்கு வந்திய? எப்படி வண்டி ஓடிட்டுருக்கு? அல்ல இல்லையா? வருஷம் நிறைய புதிய வருஷம் வந்து பழசாகுவதும் புதுசு பழசாகுவதும் அது போய்கிட்டே இருக்கு. அல்ல இல்லையா? நம்ம மனசு மாற இல்லைன்னா, நம்ம வாழ்க்கை மாற இல்லைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி எந்த திசையில் செல்லுகிறது? மார்க் 8:36-37 ஆண்டவர் சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஒரு மலர் வளையம் கிடைக்குமோ? அது நமக்கு கிடையாது. அது மனசில் வைக்கணும். இப்படி லூக்கா 12:12 இருந்து ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷனுக்கு நிறைய வயல் நிலம் தோட்டம் இருந்து திரளான ஆஸ்தி நல்ல வருமானம் வந்திருக்கவன் சொல்லுறான், எல்லாம் சேர்த்து வைப்பேன், திரளான நாட்களுக்கு வேண்டிய காரியத்தை உனக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா குடி என்று அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ தேவன் அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டாராம், மதிகேடனே, எப்படி வசனம் வாசிக்கல, மதிகேடனே, இன்றைய ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ எல்லாம் யாருடையதாகும். அப்போ இங்கே எது முக்கியம்? ஆத்மா முக்கியமோ சுவாத்மா முக்கியமோ? ஆத்மா முக்கியமோ எலும்பு சதைமான சரீரம் முக்கியமோ? இப்போ நமக்கு உள்ளான மனுஷனில் பலப்பட்டாதான் கண்ணை மூடனா அது வெளியே போயிடும். அல்ல இல்லையா? உலகத்தில் நான் இப்போ நீங்கள் சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் என்ன காத்தார், இந்த வருஷம் முழுதும் காத்தார், உங்களை காத்தார், இந்த சபைக்கு வந்த விலையும் காத்தார், வராத விலையும் காத்தார், இந்த வருஷம் வேலை தந்தார், எல்லாருக்கும் இது நடக்குது, இந்த வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், இதெல்லாம் ஆண்டவர் தந்தார், எல்லாம் நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. கண்ணை மூடனா இது ஒன்றும் உங்கள் கூட வராது. சரிதானே? வாங்கின காரு, கட்டின வீடு இல்லையா? வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒற்றை அடிக்க வேண்டியதான், வெள்ளை அடிக்க வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னே மனசுக்கு வெள்ளை அடிக்கணுமே, மனசுக்கு ஒற்றை அடிக்கணுமே. இது கண்ணை மூடனா போட்டுட்டு போயிடுவீங்களே. அப்போ கண்ணை மூடனா போட்டுட்டு போகிற வீட்டுக்கு ஒற்றை அடிக்கணும்னு தெரியுது, வெள்ளை அடிக்கணும்னு தெரியுது, கலர் லைட்டு போடணும்னு தெரியுது, அலங்கரிக்கணும்னு தெரியுது. சிலர் பஞ்சவர்ண கிளி மாதிரி பெயிண்ட் அடித்து போடுவாங்க இல்லையா? அப்படி எல்லாம் நிறைய காரியம் செய்யாவ, அதெல்லாம் தெரியுது. ஆனால் நம்மோடு கூட வரக்கூடிய ஆத்மாவுக்கு வெள்ளை அடிக்கணுமே, அதை அழகாக்கணுமே, கலர்ஃபுல்லாக்கணுமே. அந்த அறிவு இல்லைன்னா மற்றவனை விட நமக்கு அது அவிசுவாசிகளும் கெட்டவன்னு சொன்ன மாதிரி ஆயிடுமே. அல்ல இல்லையா? என்ன சொல்லுதியே? அதுதான் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம். மனசில் ஏற்படுகிற மாற்றம் என்ன, சிந்தை என்ன, உள்ளான மனுஷனுக்கு ஏற்ப நீங்கள் என்ன வளர்ந்தீர்கள் என்கிறத நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா சபையிலையும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆமாம் ஆண்டவர் அதை தந்தார், இதை தந்தார், நன்மை தந்தார், பேயிலேருந்து விடுவிச்சார், நோயிலேருந்து எல்லாம் நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் சாகும்போது நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல புரியணும். அது மற்ற 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான், என்னை கர்த்தாவேன்னு சொல்லுவான், ஆராதிப்பான், பேய் விரட்டுவான், நோய் சுகமாக்குவான், எல்லாம் நல்லது தான். ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது, அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டார். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும். சரிதானே? இது தனி, அது தனி. அங்கே போய் நீர் எனக்கு வீடு தந்தீர், தந்தேன், அங்கே போட்டுட்டு தானே இங்கே வந்தா. நீர் சுகம் தந்தீர், தந்தேன், இப்போ செத்து தானே இங்கே வந்து நிற்கிறா. அல்ல இல்லையா? தந்ததெல்லாம் அங்கே போட்டுட்டு வந்திருக்கேன், இங்கே வர்றதுக்கு என்ன கொண்டு வந்தான்னு கேட்பார். அல்ல இல்லை, ஆத்மாவில் தான் வந்திருக்கிறாய், ஆத்மாவில் நீ பலன் அடையலை, உனக்கு பரலோக சிந்தையே இல்லைன்னா நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? செத்த பிறகு நான் இங்கே பைக்கில் போவேன், விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. என்ன ஒட்டியிருக்கு புரியுதா உங்களுக்கு? விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. யாரோ ஒருத்தர் செத்து போனாராம். அவர் 3 வருஷத்துக்கு முன்னாலே பரலோகத்துக்கு போனாராம். அங்கே 3 வருஷமாக பரலோகத்தில் இருக்காராம். இப்படி அவருங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னாராம். சரிதானே? 3 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். அப்படியா? கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இயேசுநாதரை தவிர ஒரு தினம் பரலோகத்துக்கு போகலை. அதிகபட்சம் பரிசுத்தவான்கள் பரதீசுக்கு போகலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றி விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. உலகத்தில் வாழ அந்த ஆள் விண்ணகத்தை பற்றி சிந்திச்சிருக்கவே செய்யாது. இல்லை இல்லையா? அந்த சிந்தையே கிடையாது, ஆத்மாவை பற்றிய சிந்தையே கிடையாது. ஆத்மானு ஒன்று இருக்குங்கிற அறிவே கிடையாமல் வாழ்ந்து செத்த ஆளுக்கு என்ன ஒட்டி இருக்குது? விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. உங்கள் ஊரில் பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் அங்கெல்லாம் பார்ப்போம். அல்ல இல்லை, பட்டு தமாஷா இருக்குல்ல, பைத்தியக்காரத்தனம். உலகத்தை மோசம் போக்குற பிசாஸ். வெளிப்படுத்தல் 12:9. உலகத்தில் இருக்க வேலையே இப்போ மனசை பரலோகத்தில் வச்சுருக்கணும், நித்தியத்தை குறித்த சிந்தை இருந்திருக்கணும், அழைத்த நித்திய ஜீவனாகி ஆண்டவரை பற்றிய சிந்தை வந்திருக்கணும். அப்படி சிந்தையில் வந்து ஆத்மா பலப்பட்டிருந்தால் அங்கே போயிருக்கலாம். அல்ல இல்லையோ? ஓகே, இது நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அப்போ உங்களுக்குள்ள இந்த உள்ளான மனுஷனில் புதிதாக்குதல், புது சிருஷ்டின் அனுபவம் வந்து கொண்டிருக்கிறதான்னு சிந்திக்கணும். ஆத்மாவில் சிந்தனை வருதுதான்னு பார்க்கணும். அப்புறம் நீங்கள்
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் வந்தால் இந்த ஆவியின் கனி அப்போ உள்ளான புதிதான ஆவி வந்து நம்முடைய குணத்தை மாற்றுதான். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், இச்சையடக்கம். இந்த குணத்தை எல்லாம் கொடுக்குதான். உங்களுக்குள்ள இந்த குணம் வந்துதா? பரலோகத்தின் ஆவி வந்துன்னா இந்த குணம் உங்களுக்குள்ளே வரணும். மத்திய 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அப்போ அந்த பரலோக தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்துருந்தா அந்த குணம் வந்திருக்கணுமே. வந்துதா? வருதா? ஆத்மாவில், மனசில். புறம்பான மனசில் நீங்கள் இருக்க விஷயத்தெல்லாம் இங்கே கணக்கில் எடுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் கூட்டத்துக்கு வந்து பொருளாதார ரீதியில் உயர்ந்தீர்களா தாந்தீர்களாங்கிறதெல்லாம் இங்கே பேசலை. ஆத்மாவில் உங்களுடைய குணம், உங்களுடைய பரலோக சிந்தையை சொன்னேன், ஆத்மாவின் சிந்தையை சொன்னேன். அந்த ஆத்மாவுடைய குணத்தை பற்றி இப்போ பார்க்குறோம். குணமே 2 பேதுரு 3:3 நீங்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து விலையுயர்ந்த வஸ்திரங்கள் வரித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அது உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது. இதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறம் பெற்றது. எப்படி? அப்போ அழிவுக்குரிய அலங்காரம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். அழியாத அலங்கரிப்பு குணம்னு சொல்லியிருக்கு. அல்ல இல்லையா? ஏன்னா குணம் தான் ஆத்மாவில் ஒட்டிடும். ஆத்மாவுக்கு சாயல் ஆயிரும். ஆத்மா அழியாது இல்லையா? அன்பு ஒரு காலம் அழியாது. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? குணம். அப்படி தானே? வசனம் മനസ്സിലാവുதா? മലയാളികളാണോ? മലയാളത്തിൽ വേണം സംസാരിക്കേണ്ടത്, അല്ലല്ലോ? തമിഴ് മനസ്സിലാക്കുമല്ലേ? ഓക്കെ, തമിഴിൽ മതി. അപ്പോൾ சரி. அப்போது குணம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது என்னது? பிணம். அதானே அர்த்தம். உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது பிணம். அதனால் அதுக்கு பெயிண்ட் அடிக்காவ, அதுக்கு இது இந்த மாதிரிலாம் ஜோடனை செய்யாவ. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது குணம். உங்கள்கிட்ட எது இருக்குது சொல்லுங்கள். மண்ணுக்கு போகிறது அலங்கரிச்சிக்கலாம், இல்லை விண்ணுக்கு போகிறது அலங்கரிக்கலான்னு நீங்கள் சிந்திச்சுக்கிடணும். அப்புறம் நாளைக்கு பிரசங்கியாரே இப்படி ஆகி போச்சுன்ட்டு எங்கள்கிட்ட வந்து சங்கடப்படப்படாது இல்லையா? அல்ல இல்லையோ? ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவெல்லாம் விழிச்சிருக்கணும். எங்களுக்கும் கடமை நிறைய இருக்குது, ஓட முடியாது. அன்பு பிள்ளைகளே, உங்கள் குணங்களை நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் ஆத்மாவில் வளர்ந்தீங்களா இல்லை சரீரத்தில் வளர்ந்து விரும்புகிறீர்களா? குணத்தை மாற்றினீங்களா இல்லை இந்த பணத்தை தான் அலங்கரிக்கிறீங்களா? உலகத்தின் பார்வையில் அதுக்கு எதுக்கு மதிப்புன்னு சொல்லிட்டேன். தேவனுடைய பார்வையில் குணம் தான் அலங்காரம். ஏன்னா அதுதான் ஆத்மா, அதுதான் நிலையானது, அதுதான் நம்மோடு கூட வரக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐடியா கிடச்சா நீங்கள் செஞ்சுக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வரும்போது உண்மை உள்ள விளைவைகளோ, ஒழுக்கமுள்ள விளைவைகளோ, கற்புள்ள விளைவைகளோ, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எதுவோ இவைகளை சிந்தித்து கொண்டே இருங்கள். அப்போ இப்படி தான் சிந்திக்கணுமா? என்ன சிந்திக்கணும்? பணத்தில் வளர்ந்தனா, படிப்பில் வளர்ந்தனா, உலகத்தில் வளர்ந்தனா, சரீரத்தில் வளர்ந்தனா, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்காண்டான்னு சொல்லுவார். அல்ல இல்லையா? ஏன்? இதை மண்ணுக்கு வைக்கிது தானே. இதெல்லாம் குணத்தை சிந்தியுங்கள், கிரியை சிந்தியுங்கள், செயலை சிந்தியுங்கள். அதற்கு ஏற்ப உங்களுடைய ஆத்மா மறுரூபப்படுகிறது. அல்ல இல்லையா? ஒரு ஆத்மாவினுடைய வளர்ச்சி மாற்றம் எப்படி ஏற்படுது? இப்படிப்பட்ட சிந்தனையிலும் முதலாவது நித்தியத்தை குறித்த சிந்தை, அழியாமையை குறித்த சிந்தை, ஆத்மாவை குறித்த சிந்தை, பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவிக்கேற்ற குணத்துக்கேற்ற சிந்தை, ஆவியானவருடைய சிந்தை. அல்ல இல்லையோ? அந்த சிந்தையிலே நாம் வளர்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். இத்தனை வருஷம் ஆச்சு. ஆமாம், இத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா? நீங்கள் விசுவாசி அல்லது கூட்டத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதை கணக்கு பாருங்கள். உங்கள் குணம் மாறி இருக்கா? உங்கள் சிந்தையில் மாற்றம் வந்திருக்கா? இல்லை பிரதங்க யார் பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும் தீராதுன்னு நமக்கு தெரியாதா? கொள்ளாமா? எப்படியா? பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும் தீராது. ஆமாம், பேக்கி கொடுத்தா அப்புறம் அந்த பேயும் உள்ள வரும். பரிசுத்தாய் வந்தால் தீரும். அப்படி தானே சொல்லியிருக்கு. புதிதான ஆவி உள்ளவர்களானால் என்ன நடக்கும்? புதிய சிந்தை வரும் இல்லையா? அப்படி தானே சொல்லியிருக்கு. பேக்கி கொடுத்தா தீராது. அது உண்மை தான், இது சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் பேயும் வந்து நிலைமை குழம்பி போயிடும். நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்து ஆவி பெற்றால் மட்டும்தான் பரலோக ஆவிக்கேற்ற குணம் வரும். நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 8 முற்காலத்திலே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி
சகல நல்ல குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். இன்னைக்கு கண்ணை முடனா உங்கள் நிலைமை என்னது? உங்கள் ஆத்மாவுக்கு நிலைமை என்ன? அது என்ன நிலைமையில் வெளியே போவோம்? அது என்ன சூழ்நிலையை அனுபவிக்கங்கிறத இந்த நாட்களில் நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. புரியுதா? புரியணும். அது இங்கே வந்தால் தான் புரியணும். ரோட்டில் நின்னா புரியாது, பட்டணத்தில் போனால் புரியாது, காலேஜில் படித்தாலும் புரியாது, ஒரு இடத்துல போனாலும் புரியாது. ஹல்லேலூயா. அது புரியக்கூடிய ஒரே இடம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற ஒரு இடம் உண்டுல்ல, அதான் சபைன்னு சொல்லியிருக்குல்ல. இங்கே வந்தால் புரியணும். அதுக்கு மேலே ஒன்றுமே வழி கிடையாது. இது ஒன்று தான் சோர்ஸ், வழி. நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவருடனே கொடுப்போம். ஹல்லேலூயா. பணம் போவாது, சொத்து போவாது, ஒன்றும் போவாது. இந்த கிரியைகள், இங்கே கிரியைன்னு பொதுப்படையாக போட்டிருக்கு. நான் இப்போ இவ்வளவு நேரம் சில விஷயம் சொன்னேன், அதெல்லாம் சேர்த்து தான் கிரியைகள்னு போட்டிருக்கு. இந்த கிரியைகள் தான் அவருடனே கூட போகுமா. நீங்கள் 19:8 வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என்னது பத்திலா? நீதி, நியாயம், குணம், கனி. இதுதான் ஆத்மாவுடைய வடிவத்தை நிர்ணயிக்கிறது. ஆத்மாவுக்கு என்ன வடிவம் கொடுக்கணும், எவ்வளவு பிரகாசம் கொடுக்கணும் என்கிறத தீர்மானிக்கிறது நம்முடைய நித்தியத்தை குறித்த சிந்தை. இன்னொன்று பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ கிறிஸ்துவுக்கு ஏற்ற மகிமை நம்முடைய ஆத்மாவிலே உண்டாகும் என்று தான் சொல்லியிருக்கிறது. அப்போ கிரியைக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் ரட்சித்தார். மறு ஜென்மம்னா புதிய ஜென்மம், புதிய சிருஷ்டி, புது மனுஷன், புது பரப்பு. 2 Corinthians 5:17 கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டி. அது ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் ஏற்படுகிறது. அந்த அனுபவம் நமக்குள்ளே உண்டாகிறதான்னு நீங்கள் பார்த்துடுங்க. உண்டாகுதா? உண்டாகிட்டு இருக்கா? எத்தனை சதமானம் ஆகிருக்கும்? அதில் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வருஷங்கள் போச்சு. ஆமாம், ஒரு வருஷம் போய் பிள்ளைக்கு 10 வயசு, பிள்ளை இன்னும் தொட்டில் கிடந்து பால் குப்பியே உறிஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? 10 வயசான பிள்ளை கிடக்கு கடைய பாரு. இல்லை அப்படி தானே? அப்போ நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், 25 வரிய விசுவாசிக்க லட்சணத்தை பாரு. இல்லை 15 வயசு விசுவாசிக்க லட்சணத்தை பாரு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? என்னைக்கும் குழந்தையா? கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் எல்லாம் பெய்யாச்சு. கிறிஸ்து இயேசுநாதர் பிறந்து 2000 வரி ஆயாச்சு. இன்னும் தெருவிலோடி பாடிக்கிட்டே நடக்காத. இது இயேசுவை பரியாசம் பண்ணது தானே. பாலா தூங்கு தூங்கு பாலானி. அவர் பாலனா தொட்டில் கிடக்காரா? அப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தாத்தா பாட்டி உங்களை பார்த்து தூங்கு தூங்கு பாலான்னு பாட்டு பாடுனா உங்களுக்கு வப்பராளம் வருமா வராதா? என்னெல்லாம் நினச்சிருக்கேன் நான் இன்னும் குழந்தையா? அப்போ இயேசுநாதரே இல்லாமல் இருக்குது தானே. அப்புறம் இன்னும் குழந்தையா? இது அவசியமானு கேட்டேன். இயேசுநாதர் பிறந்து 2000 வரி ஆச்சு. இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதா நான் அளிக்கிறப்பல என்னோட கூட வர்றதுன்னு 22:12 வெளிப்படத்தில் சொல்லார். அவருக்கு 2ஆம் வருகைக்கு ரெடியாச்சு. 2ஆம் வருகையை பற்றியில் நீ பாடியிருக்கணும். நான் பிரசங்கி மார்கிட்ட சொல்லுவேன், சரி உங்களுக்கு இப்போ பாடி தான் தீரணும்னு அப்படி ஒரு விதி இருக்கோ என்ன இளவோ எனக்கு தெரியலை. சரி பின்ன 2ஆம் வருகை பாட்டு பாடுங்க போங்க. இல்லையா? முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அது கிறிஸ்தவ வீடுகளாக போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. பிறந்தார், நீ 2ஆம் வருகை பற்றி பாடு. அதுக்கு தகுதி ஆகிறது பெரிய ஒரு பாட்டை பாடுங்க, 2 வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் பிரசங்கி மார்க்கு அட்வைஸ் பண்ணேன். இல்லையா? சும்மா அப்படி மனுஷனை முட்டாளாக்க வேலை செய்யக்கூடாது. சரி, இதெல்லாம் உலகம் செஞ்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் என்னைக்கு பிறந்தாருங்கிற டேட்டை ஆண்டவர் தேவன் மறைச்சிட்டார். பல வேறு டேட்டெல்லாம் இருக்குது. எருசலேமின் அழிவின் டேட்டு கூட இருக்குது. இயேசுநாதர் பிறந்த மட்டும் மறைச்சிட்டார். ஏன் மறைச்சிட்டார்? ஆதி திருச்சபையில் பார்த்தா கிறிஸ்துமஸை கொண்டாடவே இல்லை. அங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்போஸ்தலர்கள் இயேசுவை பரப்பை கொண்டாடுங்கள்னு இயேசு சொல்லலை. அப்போஸ்தலர்கள் அதை செய்யலை. ஆதி திருச்சபையில் அது இல்லை. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தில் அது கிடையாது. நிறைய பேர் விவரம் இல்லாமல் ஆடிட்டுருக்காங்க, போட்டு அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஒரு அப்போது பிரசங்கார் இப்போ தப்பான்னு கேட்டால், எப்போ இயேசுவை நம்ம அறிவிக்கோமோ அப்போவுமே இயேசுவை தானே முதல்ல அறிவிக்கிறோம். இயேசு என்று ஒருத்தரை தேவன் அனுப்பினார், ஏற்றுக்கொள்ளுங்க தேவகுமார். இப்படி இல்லாமல் ஒரு சுவிசேஷம் இருக்கா? அப்போ அந்த ஆள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்து அவர்களுக்குள்ளே பறந்துடுறார் இல்லையா? உண்மைதானா? அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ கிறிஸ்துவ நமக்குள்ளே உருவாக்குற வேலையாக்கம் அப்போஸ்தலர்கள் செஞ்சுருக்காங்க.
இதை உருவாக்காமல் விட்டுட்டு வெளியே நட்சத்திரம் கட்டி லைட்டம் போடுறதுனால என்ன நன்மை இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. அல்ல இல்லையா? அப்போ கொண்டாடுவதில்லை முக்கியம். இயேசு உனக்குள்ளே பறக்கட்டு, அதுக்கு இடம் கொடு. அங்கே வெளியே ஸ்டார் கட்டு தான் அங்கேயும் ஓடு எனத்துக்கு. இயேசு உனக்குள்ளே இடம் கொடு, உனக்குள்ளே உருவாகட்டு. கிறிஸ்துவன் சிந்தை உருவாகட்டு, கிறிஸ்துவன் கனி உருவாகட்டு, அப்படி உருவாகி வளரட்டு. ஆமாம், அது எபேசியர் 4:11 கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அவரை வளர விடுங்க. இந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் கொண்டாடுனால என்ன நன்மை? அப்படிலாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கல, அது உங்களுக்கு பயன்படாது. உனக்குள்ளே எனக்கு இடம் கிடையாது, பிறகு உனக்கு பாட்டு எனக்கு என்னத்துக்கு? நான் சொல்லதை கேட்க மாட்டா, பிறகு உனக்கு இந்த ஆடம்பர கூத்து எனக்கு என்னத்துக்கு? எனக்கு சிந்தை உனக்குள்ளே கிடையாது, உருவாவேல, பின்ன நீ என்ன கிடந்து பாடு என்னத்துக்கு? இப்படியெல்லாம் கேட்க மாட்டாரா? அல்ல இல்லையா? சரி, அப்போ கிறிஸ்துவை உருவாக்கணும்னு நான் சொல்லுவேன். கிறிஸ்துவன் சிந்தை உருவாகணும், நமக்குள்ளே வளரணும். அப்படியே வளர்ந்து மகிமையின் மேல் அவர் மகிமை அடையணுமா? 2 Corinthians 3:18 நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். இப்போமே இயேசு நமக்குள்ளே உருவாகி அந்த சாயலில் வளரும். தேவ சாயல், கிறிஸ்துவின் மகிமையின் சாயல் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அல்ல இல்லையா? ஐடியா கிடைச்சா கிறிஸ்துவின் சிந்தையிலும் கனியிலும் வளருகிறேன் என்று சொல்கிறது நல்ல அனுபவம். இல்லைன்னா சரிப்படுத்துங்க. நான் வருஷம் இத்தனை ஆச்சு, இத்தனை வருஷம் விசுவாசி, பிரயோஜனம் இல்லை. 30 வரையும் 3ஆம் கிளாஸில் இருந்து என்ன நன்மை உண்டாகும்? கிறிஸ்துவின் சிந்தையிலுங்க உலக சிந்தையில் வளர்ந்துருக்கு, உலக ஞானத்தில் வளர்ந்துருக்கு. தேவ ஞானம் வரையில. என்ன வரையில? தேவ ஞானம் வரையில. 1 Corinthians 2:9-10 படிச்சிங்கன்னா, ஆமாம், தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணலை, காது கேட்கல, இருதயத்தில் தோணலை. தேவனும் அவர்களை தம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமாம், மனுஷ ஞானம் இல்லை, தேவ ஞானத்தை பேசுகிறோம். தேவ ஞானத்தில் வளர்ந்தீங்களா? நித்தியத்துக்குரிய காரியத்தில் வளர்ந்தீங்களா? உங்கள் ஆத்மா மகிமை அடையக்கூடிய சூழ்நிலையில் தன்மையில் நீங்கள் வளர்ந்தீர்களா? அவருடைய குணம்தான் மகிமையாக வெளிப்படும். 1 Corinthians 15:40-41 சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மரித்தோரின் உயிர்த்தலும் இப்படி தான் வித்தியாசமான மகிமையில் இருக்கும். அந்த மகிமைக்கு அடிப்படை என்னது? அவருடைய குணம், அவருடைய கிரியைகள், அவருடைய நீதி நியாயங்கள். உன் கிரியை அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபைக்கும் சொல்லுது. உன் கிரியை, குணத்தை, செயலை, சகித்திருக்கிறதை, விசுவாசத்தை, பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா! அது என்ன பிரயாசம்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். அது பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். கூட்டத்துக்கு வந்துட்டோன்னா எல்லாம் பூரணம் ஆவேலை. அது 1ஆம் கிளாஸ் அனுபவம். இதுக்கு ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முழுமை இருக்குது, அது கடந்து போக வேண்டிய அனுபவம் இருக்கிறது. ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், அப்புறம் தேவனுக்கு அடிமைகளானது ஆகணும், தேவ சித்தம் செய்ய படிக்கணும், அப்போ பரிசுத்தமாகுதல் வரும், கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்ல இதுக்குள்ளேயே சபையை வச்சிருக்கு. அல்ல இல்லையோ? இந்த அனுபவத்தில் வளர்ந்தியலா என்கிறது தான் பிரச்சனை. வேறு காரியத்தை பற்றி கேட்கல. ஐஸ்வர்யவான் செழிப்பாக இருந்தான், பாதாளத்துக்கு போனான், தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் லாசரு, அப்புறம் அவன் போயிட்டான். புரியுதா? இப்போ எது மேலானது, எது விலையேறப்பட்டது? இந்த உலகத்தில் பார்க்கறதெல்லாம் மாயை. கண்ணை மூடுனா முடிவுக்கு வந்துடும். அது நீங்கள் பெருமையாகவோ ஆசீர்வாதம்னோ என்னெல்லாம் நினச்சியலோ, கண்ணை மூடுனா எல்லாமே ஃபினிஷ்ட். பரவ அங்கே போகும்போது ஒன்றும் வராது, இது ஒன்றும் வராது. இந்த நாங்கள் பார்த்துட்ருக்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது மகிமையாக ஆத்மாவில் வரும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் உள்ளான மனுஷனில் பலப்படு, ஆத்மாவில் பலப்படு என்கிற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! வெளிப்படுத்தல் 21:5 ஆண்டவர் சொல்வார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். என்னெல்லாம் புதுசாக்குறேன்? வெளிப்படுத்தல் அது 21:1 புதிய வானம் புதிய பூமியை உண்டாயிற்று, புதுசாக்குகிறேன். 2 பேதுரு 3:13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீங்கள் எந்த பூமிக்கு காத்திருக்குதிய? இந்த பூமியை பெயிண்ட் அடிச்சலான்னு நினைக்குதீங்களோ? ஒரு நாள முடியாது. இல்லையா? இதை சொல்லிட்டார், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 3:16-17 சரி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 65:17 நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தின விலை நினைக்கப்படுவதில்லை, அது மனசில் தோணப்படாது சொல்லியாச்சு. பேதுரு சொல்லியாச்சு. இதெல்லாம் தீ கொளுத்த போகிறோம், நாங்கள் புதுசு காத்திருக்கோம். நீங்கள் எதுக்கு காத்திருக்குதியே? ஆத்மாவில் புதுப்பிக்கப்படுங்க, அப்போ தான் புதிய சிருஷ்டியின் அனுபவங்களை அனுபவிக்க முடியும். அதுதான் அங்கே செய்தி. அப்போ தேவனும் தேவ பிள்ளைகளுமா இருப்பார்கள், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அது அந்த அதிகாரத்தில் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் புதுசாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இல்லையா? என்னது ஜெயம் கொள்ளலாம்? என்னது? நிறைய கதையெல்லாம் பிரசங்க மாதிரி சொல்லுவாங்க.
யோவான் 16:33. நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னத்தை ஜெயித்தேன்? ஒவ்வொருத்தரும் உண்டு. உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்துக்கு சரணடைஞ்சா, அநித்தியமான உலகத்துக்கு சரணடைஞ்சா நித்தியமான பரலோகம் கிடைக்காது. அப்போ உலகத்துக்கு சரணடையப்படாது. அதனால தான் சொல்ல, நான் உலகத்துக்கு சரணடையலை. பிசாசு வந்தான், அது லூக்கா 4:5 தானே, எல்லாம் தாரேன், இது உலகத்தெல்லாம் பார்த்துக்க, எல்லாம் உனக்கு தருவேன்னார். ஏசு சொன்னார், பின்னாக போச்சு அதனை பிசாசு ஒரு விரட்டு. நானே வானத்திலேருந்து வந்திருக்கேன். அங்கே வானத்திலேருந்து வந்தவன்கிட்ட பிசாசு என்ன சொல்கிறேன்? உனக்கு பூமிக்குரிய இமயமலையில் கொண்டு போகிறேன், எவரெஸ்ட் அப்போ கொண்டு போகிறேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றுறேன். அவர் உன்னதங்களின் உயர்ந்த ஸ்தானத்திலேருந்து வந்திருக்காரு. இன்னும் திருப்பி அங்கே போனோம். நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் அனுப்பியிருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபம்னு முதல் பிரசங்கம். உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறதுக்கு வர சொல்லு ஆண்டவர் வந்திருக்கார். பிசாசு சொல்ல, நீ பரலோகத்தை பற்றி பேசாண்டா, பூலோகத்தை பற்றி பேசு. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் தான் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம்னு பேசு, நான் உனக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை தாரேன், வழி திருப்புகிறான். பத்தியெல்லாம் முதல் வேலை அவர் பிசாசு நாய் என்று சொல்லிட்டு பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். இந்த பிசாசு நம்ம விட்டு வைப்பானா? நம்மையும் பூமிக்குரிய காரியங்களை வாக்குத்தத்தம்னு நம்ம மண்டையில் ஏற்றி உன்னதத்துக்கு போக வேண்டியவங்களை உலகத்திலே போட்டு உருட்டுவான். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிதானே? இதெல்லாம் உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கிறது. அதனால் சபைக்கு இதெல்லாம் சொல்லணும். அப்போ இயேசுவை நோக்கி ஓடு. 12 எபிரேயர் 12:1. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு தானே துவக்கினார். அவரை பார்த்து அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு, அவரை அடைவதற்கு அவரை பார்த்து ஓடும். இல்லை. அப்போ இயேசுவை பார்த்து ஓடனா இயேசு இருக்கிற இடத்துக்கு போகலாம். வேறு பிரசங்கி மாதிரி பார்த்து ஓடனா அவங்க போகிற இடத்துக்கு தான் நீங்கள் போனோம். எங்கே போவானு தெரியாது. நிறைய கதையெல்லாம் மோசமாக இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்னும் ஒரு எல்லாமே ஒரு தான் பிதாவிடத்தில் வரேன். யோவான் 14:5-6. சரி, அப்போ நான் தான் அங்கே முதல்ல போயிருக்கேன். அப்போ எனக்கு பின்னால் என் அடிச்சோட்டில் வர்றவன் தான் நான் இருக்க இடத்துக்கு வர முடியும். இல்லையோ? ஜீவ புஸ்தகத்தில் பேரை கறிக்கப்படாமல் அறிக்கை பண்ணுவேன். வெளிப்படுத்தல் 3:5. உன்னதங்களில் நான் பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனே உட்கார பண்ணுவேன். இல்லையோ? அப்போ ஜெயங்கொள்ளுதல் என்னது? என்ன பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு போய் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும். சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, பாஸா ஃபெயிலா பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ பாஸ் ஆகுதல்னா உலகத்துக்கு சரணடையப்படாது. அதனால தான் யாக்கோபு சொல்லுவார் 4:4, உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உலக நேசத்தில் இருந்தேன்னா பரலோக தேவனுக்கு உனக்கு மேலே கோவம் வந்துடும், எதிரி ஆகிடுவார். அவர் இருக்க இடத்துக்கு ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லையோ? அது 1 யோவான் 2:15 படித்தா, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு கிடையாது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சம் இதெல்லாம் பிதாவினால் உண்டானதில்லை. உலகம் கலரடித்து உன்னை ஏமாற்றிட்டு இருக்கு. இல்லையோ? அப்போது உலக நேசத்தில் இருந்தால் பரலோக அன்பு கிடையாது, தேவனுடைய அன்பு கிடையாது, தேவ ஆவி வராது. அது உலகத்தின் ஆவி தான் வரும். நீ தேவன் இருக்க இடத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியாது. சரிதானே? இப்போ உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? உங்கள் மனசு எங்கே கிடக்கு? உங்கள் மனசு எங்கே கிடக்கு? அதுதான விஷயம். மனசு எங்கே கிடக்குன்னு நீங்கள் இப்போ கொஞ்சம் பார்க்கணும். பரலோகம் கிடக்குதா, பூலோகம் கிடக்குதா? உலகத்துக்கு சரணடைய ஓடுறனா? ஆமாம், எங்கே போயும் சரணடைஞ்சா சரி, உலகத்தின் உயரத்தில் உட்காரணும். அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆமாம், அப்படியெல்லாம் ஆழ்வை இருக்காவ. ஒரு அடக்க ஆராதனையாக இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமாக நடத்தணுமா, துப்பாக்கி எல்லாம் அடித்து நடத்துது மாதிரி. அதில் தான் ஆளுவளுக்கு ஆசை. அதுக்கு பிறகு எங்கே போவேன்னு கவலை இல்லை. கல்லறை இருக்கா, கல்லறை தோட்டம் இருக்கா? உனக்கு கல்லறை தோட்டம் என்னத்துக்கு? நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிச்சாரு. அதுக்கு வேறு ஏற்பாடு அரசாங்கம் செய்துட்டு இருக்கு இல்லையா? யாரையாவதுக்கு போட்டாவளா இல்லையே? பயங்கர வப்பராளம். சில ஆளுகளுக்கு கல்லறை தோட்டம் இருக்குதா, கூட்டத்துக்கு வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். சில இடத்துல சொல்லுது, எங்கள்கிட்ட கல்லறை தோட்டம் விட்டு இங்கே வாங்க. இல்லை, கல்லறை தோட்டம் இருந்து என்னடா பிரயோஜனம்? பரலோகத்துக்கு போகிறவங்கள வழி உண்டா அவங்ககிட்ட? அதுக்குள்ளே உத்தரவாதத்தை உனக்கு கொடுக்க முடியுமா? கல்லறையும் சிலுவையும் காட்டி, ஆமாம், அதுக்கு ஒரு திருவிழா எல்லாம் எடுக்கா. இதை காட்டி எத்தனை நாள்டா ஏமாற்ற போறீங்க? நாங்கள் சரன்னு கேட்டுருவோம். இல்லையோ? சரி, அப்போது இயேசுவை நோக்கி ஓடணும். அவர் இருக்க இடத்துக்கு போனோன்னா அவரை பார்த்து தான் ஓடணும். அவர் நடந்தபடி தான் நடக்கணும். அப்போஸ்தலர் இருக்கிற அஸ்திபாரத்தையாக நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். இல்லையா? பரிசுத்த ஆவி வந்திருந்தா இந்த அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கான். உங்களை ஆத்மாவில் என்ன மாற்றங்கி சொல்லுங்கள். ஒவ்வொரு வரியமும். ஆமாம், 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு எழும்பி அல்லேலூயா சிலபல அடிச்சே இல்லையா? என்னத்தை கண்டிய கேட்டேன். இந்த வித்தை இதெல்லாம் யூஸ்லெஸ். ஆமாம், பழச நினச்சி நம்ம மறந்துடும்போது கழுவப்படுது, குணப்படுது, நல்லது தான். புதிய தீர்மானங்களை எடுக்கிறது, அது ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இன்று எனப்படும் நாளளவும்
நாள்தோறும் புத்தி சொல்ல கடவுள்னு எழுதியிருக்கு. அல்ல இல்லையா? ஒவ்வொரு நாளும் அது வரிய முடிவில் பார்க்கலான்னு இருக்க முடியாது. ஆமாம், வருஷம் தொடங்கட்டுன்னு இருக்க முடியாது. இப்படியெல்லாம் எழும்பி சத்தம் போடுறதுனால எந்த நன்மையும் வராது. இது எங்கேயாவது கொண்டு வந்த அவ்வளோ நமக்கு தெரியல. அல்ல இல்லை, நீ மாறு, உன் மனசு மாறட்டு, வாழ்க்கை மாறட்டு, குணம் மாறட்டு. பரலோகத்தில் மனசில் வையப்படி, மனசை அங்கே வைக்கப்படி. இது எல்லா ஆளும் ஒன்றும் செய்யதில்லை. நேர தலைகளாக இருந்துக்கிட்டு ராத்திரி மெனக்கட்டு எல்லாரும் போயிடுவா. புது வருஷ ஆராதனை, புது வருஷம், அது ஒரு இமைப்பொழுதுல வீழ மாற்றுறது மாதிரி. மற்ற நேரம் சிந்தையே கிடையாது. இத்தனை வருஷம் கொடுத்துருக்கு இல்லையா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும், நல்ல சாப்பாடு, அதை பாலை கொடுக்கணும், முட்டையை கொடுக்கணும், தேனை கொடுக்கணும், இறைச்சி கொடுக்கணும், சாரி இதெல்லாம் கொடுக்கணும். ஏன்? பிள்ளை வளரணும். என்ன செய்யணும்? பிள்ளை வளரணும். பிள்ளை வளரணும்னா இதெல்லாம் கொடுக்கணும். அதுபோல இது மனுஷன் தேவனுடைய அப்பத்தினாலே இந்த சரீரம் வாழும். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்தினால பிழைச்சா மண்ணுக்கு போகணும், தேவனுடைய வார்த்தையினால பிழைச்சா தேவன் இருக்க இடத்துக்கு போகணும். அதுன்னு அர்த்தம். நித்திய ஜீவ வசனங்கள். அப்போ இது இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். சில பிரசங்கம் எல்லாம் கஷ்டம் பிரசங்காரு, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணால் கூட்டத்துக்கு ஆள் வராது அப்படின்லாம் அவர் சிக்கல் ஏற்பட்டு நிறைய பேர் போயிட்டாவ. போனோன்னா இயேசுநாதர் திரும்பி பார்த்தார், நிறைய பேரை காணல. அவர் திரும்பி பார்த்து கேட்காரு, அது யோவான் 6:67 12 வரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. என்னது? அது என்ன வசனம்? சாவாமே கொடுக்கிற வார்த்தை. அது 10:10, யோவான் 10:10. நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ ஜீவனை கொடு, லாசரை உயிரோட எழுப்பி பரலோக உபதேசத்தை கொடுத்து, பிறகு லாசரை செத்து போனான். இன்னொரு நாள் பரலோகத்துக்கு போயிருப்பான், அதுக்குரிய பரதேசுக்கு போயிருப்பான், மறுமை அனுபவத்துக்கு போயிருப்பான். அல்ல இல்லையோ? அப்போ நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருது. அது இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அல்ல இல்லை, அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி ஜீவிச்சா நித்திய ஜீவன் கிடைக்கும். பூமிக்குரிய காரியங்களை பொறுத்த வார்த்தை கேட்டால் சில வேலை கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும், ஒரு மண்ணோட ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே இந்த நாளில் ஒரு நல்ல தெளிவு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எப்படி போறிய? எத்தனை வருஷம் ஆச்சு? மாற்றம் உண்டா? இல்லைன்னா இன்றைக்கே இந்த வேறு விதமான கட்டுக்கதைகள் இந்த இதெல்லாம் விட்டுக்கிட்டு உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் பரலோகத்தில் வச்சு அந்த வார்த்தைகளின்படி உங்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படும்படி, உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய குணங்கள்னாலே நீங்கள் வளர்ந்து பெருகும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நான் நேரமாக சொன்னது போல் 10 வருஷம் வயந்த பையன் தொட்டில் கிடந்து பால் குடித்தா நமக்கு சங்கடம். இது மாதிரி தான் ஆண்டவருக்கும் இத்தனை வரையும் ஆச்சு, வளர இல்லையே, இப்படி தான் இன்னும் பேக்க நோக்கியும் தான் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பரலோகத்தை பற்றிய சிந்தையே வரையலை, ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு சிந்தை வரையலை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு உனக்கு ஆசை கிடையாது. அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்கணும்னு 1 யோவான் 3:2 சொல்லுது. அதுக்கு ஆசை கிடையாது. அதுக்கு தகுதி அடையணும், அது ஆசை கிடையாது இல்லையா? பிலிப்பியர் 3:21 நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகணும்னு ஆசை கிடையாது, அவர் இருக்க வண்ணமாய் மாறணும்னு ஆசை கிடையாது. அதுக்கு தகுதி அடையணும்னு ஆசை இல்லைன்னா உனக்கு எதுக்கு நீ கேட்க காரியத்தை அவர் உனக்கு தரணும்? நீ தான் அவர்கிட்ட போகிறதில்ல. எனக்கிட்ட வராதுன்னா எனக்கு பிள்ளை என்கிட்ட வராது, என்கிட்ட பேசாது, இப்படி பல பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தால் அந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய மாட்டேன் இல்லையா? நீ தான் என்கிட்ட வரமாட்டியே, பின்ன என்னத்துக்கு உனக்கு? நீ யாரோ, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை இல்லையா? மனசில் வை. இயேசுவருக்கு இடத்துக்கு போனோன்னு ஆசை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஏதாவது கொடுப்பார். தொடக்கத்தில் நீங்கள் தெரியாத காலத்தில் வந்திருப்பார், உங்களுக்கு ஏதாவது தந்திருப்பார். அல்ல இல்லையா? ஆனால் ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக இஷ்டப்படாத ஆளுகளுக்கு தொடர்ந்து ஒன்றும் கிடைக்காது. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய கிறிஸ்துவின் சிந்தை வளர விரும்பாத ஆளுகளுக்கு தொடர்ந்து ஒன்றும் கிடைக்காது. இதுதான் உண்மை. அல்ல இல்லையா? வீணாட்டு நீங்கள் நேரம் போகக்கூடாது. சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தி குணப்பட்டு நீங்கள் கர்த்தரோடு நடப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதிப்படுத்துவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஓகே, நம்ம தலையில் ஒன்று தாழ்த்துவோமா? ஏமேன். எல்லாம் தாழ்த்துங்க. சிட் செட் மெனோஷா லம ரப ரதிக மட்டரிஷா